தொடர் மழை காரணமாக சென்னையின் குடிநீர் ஆதாரமாக உள்ள ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்தது. இதனால் புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளுக்கு நீர்வரத்து சற்று அதிகரிக்க தொடங்கியுள்ளது. புழல் ஏரிக்கு நீர்வரத்து இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது 126 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதேபோல் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 100 கன அடியாக உள்ளது. ஆந்திர மக்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் பேசியிருக்கிறார் அம்மாநிலத்தின் முதல்வர் சந்திரபாபு நாயுடு. தலைநகர் அமராவதியில் SRM பல்கலைக்கழக வளாகத்தில் மக்கள் தொகை இயங்காற்றல் மற்றும் வளர்ச்சி என்ற தலைப்பிலான கருத்தரங்குக்கு தலைமை தாங்கிய முதல்வர் சந்திரபாபு நாயுடு மக்கள் தொகை வளர்ச்சி தொடர்பான பார்வையை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். ஆந்திரம் உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் பின்பற்றப்பட்ட மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளால் இந்த மாநிலங்களில் பிறப்பு விகிதம் குறைந்து முதியோர் எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக அதிகரித்துவிட்டதாகவும் இது எதிர்காலத்தில் பொருளாதார ரீதியான பிரச்சினைகளை விளைவிக்கும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு கொண்டுவர இருக்கும் மக்களவை தொகுதி மறுசீரமைப்பில் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களின் தொகுதி எண்ணிக்கை குறையக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்த பின்னணியில் சந்திரபாபு நாயுடு தொடர்ந்து மக்கள் தொகையை அதிகரிக்க வலியுறுத்தி வருவது முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் மக்களவை தொகுதி மறுசீரமைப்பை விட முதியோர் மக்கள் தொகை அதிகரிப்பது மிகப்பெரிய பிரச்சினை என்று நாயுடு கூறியுள்ளார். அனைவரும் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொண்டு மக்கள் தொகையில் சமநிலையை ஏற்படுத்த வேண்டும். இதன் மூலம் நிறைய பொருளாதார சமூக நன்மைகள் கிடைக்கும் என்று சந்திரபாபு நாயுடு கூறினார். ஆந்திரத்தில் எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொண்டாலும் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். Biggest problem of population now, aging problem, is catching very fast. Never it has happened anybody's history. One side I have gone for population control. Today again I am coming population management. Have more children, then only we will survive. மக்களவை தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டுக்குழுவின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்குமாறு தமிழக குழு விடுத்த அழைப்பை ஒடிசாவின் பிஜு ஜனதா தளம் ஏற்றுக்கொண்டது. திமுக MP தயாநிதி மாறன், அமைச்சர் TRP ராஜா ஆகியோர் ஒடிசா சென்று அம்மாநில முன்னாள் முதல்வரும் பிஜு ஜனதா தள கட்சியின் தலைவருமான நவீன் பட்நாயக்கை நேரில் சந்தித்து முதல்வர் ஸ்டாலினின் கடிதங்களை வழங்கி அழைப்பு விடுத்தனர். இந்த அழைப்பை ஏற்று வரும் 22ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள மக்களவை தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டுக்குழுவின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க பிஜு ஜனதா தளம் முடிவு செய்துள்ளது. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைத்த பிறகு இஸ்லாமிய MLA-க்கள் அனைவரும் சட்டமன்றத்திலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி கூறியது பெரிய சர்ச்சையாகியுள்ளது. மேற்கு வங்க சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலிருந்து சுவேந்து அதிகாரி February 17 அன்று இடைநீக்கம் செய்யப்பட்டார். இவர் மமதா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு முஸ்லீம் லீக் கட்சியின் இன்னொரு வடிவமாக செயல்படுவதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். இதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இஸ்லாமிய MLA-க்களை வெளியேற்றப் போவதாக சுவேந்து அதிகாரி பேசியிருப்பது அப்பட்டமான வெறுப்பு பேச்சு என்று ஆளுங்கட்சியினர் கூறுகின்றனர். குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்த MLA-க்களை தாக்கி பேசுவது மிகவும் ஆபத்தான குற்றம் என்றும் கூறியுள்ளனர். சுவேந்து அதிகாரியின் பேச்சு குறித்து மாநில பாஜக அலுவலகம் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. செல்போனை 100% சார்ஜ் செய்பவரா நீங்கள்? அப்படி என்றால் இந்த செய்தி உங்களுக்கானதுதான். நம்மில் பலர் செல்போனை சார்ஜில் போட்டுவிட்டு அப்படியே விட்டுவிடுவோம். 100% சார்ஜ் ஆன பிறகே மறுபடியும் எடுத்து பயன்படுத்துவோம். ஆனால் ஸ்மார்ட் போனை எப்போதும் 100% சார்ஜ் செய்வது பேட்டரியின் ஆயுள் காலத்தை குறைக்கும் என்கிறார்கள் வல்லுநர்கள். 80% வரை சார்ஜ் செய்து பயன்படுத்துவதன் மூலம் பேட்டரியின் ஆயுட்காலத்தை நீட்டிக்கலாம். வெப்பம் மற்றும் மின் அழுத்தத்தை குறைப்பதன் வாயிலாக செயல்திறனை மேம்படுத்த முடியும் என்கிறார்கள். இந்தியாவில் அடுத்த 15 முதல் 20 ஆண்டுகளில் 30,000 விமானிகள் தேவைப்படுவார்கள் என விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவில் தற்போது 800க்கும் அதிகமான உள்நாட்டு விமானங்கள் இயங்கி வரும் நிலையில் மேலும் 1700 விமானங்களை வாங்குவதற்கான நடவடிக்கையை விமான நிறுவனங்கள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் நாட்டில் தற்போது 6000 முதல் 7000 விமானிகள் மட்டுமே உள்ளதாகவும் அடுத்த 15 முதல் 20 ஆண்டுகளில் 30,000 உள்நாட்டு விமானிகள் தேவைப்படுவார்கள் என்றும் ராம்மோகன் நாயுடு கூறினார்.
உலகின் வேகமாக வளர்ந்து வரும் விமான போக்குவரத்து சந்தையை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்ந்து வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு காஷ்மீர் அவாமி செயற்குழு, இத்திகாதுல் முஸ்லிமின் ஆகிய 2 அமைப்புகளுக்கு மத்திய அரசு 5 ஆண்டுகளுக்கு தடை விதித்துள்ளது. இவ்விரு அமைப்புகளும் தேசவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள ஆணையில் குறிப்பிட்டுள்ளது. இவ்விரு அமைப்புகளால் இந்தியாவின் ஒற்றுமைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தன்னுடைய எக்ஸ் பதிவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மக்களிடம் இந்தியா குறித்த அவநம்பிக்கையை விதைப்பதன் மூலம் இவ்விரு அமைப்புகளும் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிரித்துவிட முயல்வதாக உள்துறை அமைச்சக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டை பாரதம் என்றுதான் அழைக்க வேண்டும், இந்தியா என்று அழைக்கக்கூடாது என்று RSS அமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் தத்தாத்ரேய கோஸ்பலே கூறியுள்ளார். RSSம் பிற சங் பரிவார அமைப்புகளும் எப்போதும் இந்தியாவை பாரதம் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தன. RSSஐ பொறுத்தவரை பாரத் என்பது இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் பெயர். இந்தியா என்பது ஆங்கிலேயர்களால் வழங்கப்பட்ட பெயர். எனவே நம் நாட்டை பாரதம் என்று குறிப்பிடுவதே சரியானது என்று RSS தலைவர்கள் வாதிடுகின்றனர். இந்தி, மராத்தி, வங்காளம் உள்ளிட்ட பல இந்திய மொழிகளில் நம் நாடு பாரத் என்றே அழைக்கப்படுவதை சங் பரிவாரத்தினர் சுட்டிக்காட்டுகின்றனர். கடந்த 2023இல் RSS தலைவர் மோகன் பகவத் இந்தியாவை பாரத் என்று அழைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இதையடுத்து அந்த ஆண்டு நடைபெற்ற G20 மாநாட்டுக்கான அழைப்பிதழில் பாரதத்தின் குடியரசுத் தலைவர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது சர்ச்சையானது. ஆனால் அரசமைப்பு சட்டத்தில் நம் நாட்டின் பெயர் இந்தியா என்கிற பாரதம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாக பாஜகவினர் கூறினர். ஹோஸ்பலேவின் கருத்து இந்தியாவா பாரதமா என்ற விவாதத்தை மீண்டும் தொடங்கி வைக்கும் முயற்சியாக கருதப்படுகிறது. ஹோஸ்பலேவின் கருத்துக்கு எதிர்வினையாற்றுகையில் நம் நாடு இந்தியா, பாரத், இந்துஸ்தான் ஆகிய 3 பெயர்களிலும் நீண்ட காலமாக அழைக்கப்பட்டு வருவதாகவும் இவற்றில் எந்த பெயரில் வேண்டுமானாலும் அழைக்கலாம் என்றும் காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா கூறியுள்ளார். கர்நாடகாவில் இஸ்ரேலிய பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவத்தில் கைதானவர்களின் பின்னணி குறித்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த 27 வயது பெண் உள்பட 4 பேர் ஹம்பியில் உள்ள விடுதி பெண் மேலாளருடன் கடந்த வியாழக்கிழமை இரவு ஹம்பியில் உள்ள சனாபூர் ஏரியை பார்வையிடச் சென்றனர். அப்போது 3 பேர் கொண்ட கும்பலால் இஸ்ரேலிய பெண்ணும் அவருடன் சென்றிருந்த விடுதி பெண் மேலாளரும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டனர். இது கர்நாடகாவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய தினக்கூலி தொழிலாளர்களான கங்காவதியைச் சேர்ந்த சாய் மல்லு, சேத்தன் சாய் ஆகிய 2 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 3வது நபரான ஷரணா பசவாவை சென்னையில் கர்நாடக காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்கள் ஏற்கனவே பல்வேறு குற்றச் செயல்களில் தொடர்புடையவர்கள் என்பது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. பகலில் தினசரி ஊதியம் பெறும் தொழிலாளிகளாக பொதுவெளியில் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்ட இவர்கள் இரவில் பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். குறிப்பாக கொள்ளை, பாலியல் வன்கொடுமை குற்றங்களில் ஈடுபடுவது வாடிக்கையாக இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் ஹம்பியில் சம்பவத்தன்று 3 பேரும் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர். அப்போது இஸ்ரேலிய பெண் உள்ளிட்ட சுற்றுலா பயணிகளுடன் வந்திருந்த விடுதி பெண் மேலாளரிடம் பணம் கேட்டு மிரட்டியதுடன் அவரையும் இஸ்ரேல் நாட்டு பெண்ணையும் தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்ததும் காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. உலகிலேயே அதிக மாசு நிறைந்த நகரங்கள் பட்டியலில் 13 இந்திய நகரங்கள் இடம் பிடித்துள்ளன. மிகவும் மாசடைந்த தலைநகராக டெல்லி உள்ளது. சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த காற்று தர தொழில்நுட்ப நிறுவனமான ஐக்யூ ஏர் கடந்த ஆண்டுக்கான உலக காற்று தர அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் மிகவும் மாசடைந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா 5வது இடத்தை பெற்றுள்ளது. 2023ஆம் ஆண்டு 3வது இடத்தில் இருந்த இந்தியாவில் காற்று மாசு 7% குறைந்துள்ளது. அதே நேரம் உலகிலேயே அதிக மாசு நிறைந்த 20 நகரங்கள் அடங்கிய பட்டியலில் 13 இந்திய நகரங்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் மேகாலயாவின் பிர்னிகட் நகரம் முதலிடத்தில் உள்ளது. அங்குள்ள மதுபான ஆலைகள், இரும்பு மற்றும் உருக்காலைகளில் அதிக அளவு மாசு வெளியேறுவதால் இந்த நிலையை எட்டியுள்ளது. தலைநகர் டெல்லி, பஞ்சாபின் முல்லன்பூர், ஃபரிதாபாத், லோனி, ஹரியானாவின் குருகிராம், கங்கா நகர், உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டா, பிவாடி, முசாஃபர் நகர், ஹனுமன்கார் ஆகியவை அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. உலகிலேயே அதிக மாசு நிறைந்த தலைநகரமாக தொடர்ந்து 7வது ஆண்டாக டெல்லி நீடிக்கிறது.
தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழை பெய்ததால் மின் தேவை குறைந்தது. தமிழகத்தில் இந்த மாத தொடக்கத்தில் இருந்து வெயில் சுட்டெரித்து வந்ததால் வீடு அலுவலகங்களில் ஏசி சாதன பயன்பாடு அதிகரித்தது. இதனால் கடந்த மாதம் வரை தினமும் சராசரியாக 16,000 மெகாவாட்டாக இருந்த மின் தேவை கடந்த வாரத்தில் 18,000 மெகாவாட் அளவிற்கு உயர்ந்தது. இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்ததன் காரணமாக மின் தேவை 15,000 மெகாவாட்டாக குறைந்தது. இன்னும் சில நாட்களுக்கு மழை நீடித்தால் கோடை காலத்தில் மின் தேவையை பூர்த்தி செய்வதில் சிரமம் இருக்காது என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்ட 17 மக்கள் மருந்தகங்களிடம் விளக்கம் கேட்டு மாநில மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆவணங்களை பராமரிக்காதது, மருத்துவர் பரிந்துரை சீட்டு இல்லாமல் மருந்து விற்றது என விதிமீறலில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் 8 மருந்தகங்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில மருந்து உரிமம் வழங்குதல் கட்டுப்பாட்டு அதிகாரி MN ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். மீதமுள்ள 9 மருந்தகங்களின் விதிமீறல்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். வரும் காலங்களில் தற்போது தொடங்கப்பட்ட முதல்வர் மருந்தகங்களிலும் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 45 ரூபாய் விலை உயர்ந்து 8,065 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 360 ரூபாய் விலை அதிகரித்து 64,520 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 2 ரூபாய் விலை ஏற்றம் கண்டு 109 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டிற்கு அருகே சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கிய பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லிலிருந்து குமுளி வரை 4 வழிச்சாலை திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது திண்டுக்கல்லிலிருந்து வத்தலகுண்டு வரை 2 வழிச்சாலை மட்டுமே அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. இந்த 2 வழிச்சாலையில் லட்சுமிபுரம் என்ற இடத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டது. ஆனால் 4 வழிச்சாலை பணிகள் எதுவும் நடைபெறாத நிலையில் இதுவரை சுங்கச்சாவடி செயல்பாட்டிற்கு வராமல் இருந்தது. இந்நிலையில் திடீரென சுங்கச்சாவடியை திறப்பதற்கு சுங்கச்சாவடி நிர்வாகம் ஏற்பாடுகளை செய்தது. இதற்கு அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கிய அவர்கள் முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பதற்றம் நிலவியது. மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டதால் மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக ஹில் குரோவ் ரயில் நிலையத்திற்கு அருகே மலை ரயில் பாதையில் ராட்சத பாறை உருண்டு விழுந்து தண்டவாளம் சேதமானது. இதனால் மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்பட்ட மலை ரயில் கல்லாறு ரயில் நிலையத்திற்கு அருகே நிறுத்தப்பட்டது. இதன் பின்னர் மீண்டும் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கே திரும்பி வந்தது. இதனால் முன்பதிவு செய்து ஆர்வத்துடன் மலை ரயிலில் பயணிக்க புறப்பட்ட சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாகையில் தனியார் கல்லூரி விடுதிக்கு ரேஷன் அரிசியை கடத்த முயன்ற வழக்கில் ரேஷன் கடை விற்பனையாளர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 2,700 கிலோ அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் பலரை தேடி வருகின்றனர். மதுரை அலங்காநல்லூருக்கு அருகே மது அருந்திக் கொண்டிருந்தவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிக்கந்தர் சாவடியைச் சேர்ந்த கமலேஷ் என்பவர் தனது நண்பர்களோடு மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது ஏற்பட்ட மோதலில் நண்பர்கள் சேர்ந்து கமலேஷை கொலை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளனர். காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். பெற்றோர் தமது குழந்தைகளிடம் நட்பார்ந்த முறையில் பழக வேண்டும், ஆனால் நண்பர்களாக ஆகிவிடக்கூடாது என்று நடிகர் அபிஷேக் பச்சன் கூறியிருக்கிறார். நடிகர்கள் அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் இணையருக்கு 2011 பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு பிறகு பல திரைப்படங்களில் பெண் குழந்தையின் தந்தையாக நடித்துள்ளார் அபிஷேக். வரும் வெள்ளிக்கிழமையன்று வெளியாக இருக்கும் பி ஹாப்பி திரைப்படத்திலும் அவர் பெண் குழந்தையின் தந்தையாக நடித்துள்ளார். இந்த படம் தொடர்பாக பண்பலை அலைவரிசை ஒன்றுக்கு பேட்டியளித்த அபிஷேக், குழந்தை வளர்ப்பில் தாயே முதன்மையானவர் என்றாலும் தந்தையின் பங்களிப்பும் மதிக்கப்பட வேண்டும் என்று கூறினார்.
மேலும் குழந்தைகள் நம்மிடம் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கான நம்பிக்கையை பெற வேண்டும் என்றால் பெற்றோர் குழந்தைகளிடம் நட்பார்ந்த முறையில் பழக வேண்டும். அதே நேரம் ஒரு குழந்தையை பாதுகாப்பதும் வழிநடத்துவதும் பெற்றோரின் கடமை. எனவே பெற்றோர் பெற்றோராகத்தான் இருக்க வேண்டும், நண்பர்களாக ஆகிவிடக்கூடாது என்றும் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியின் கீழ் உள்ள பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மீது பாலியல் புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேயர் பிரியா எச்சரித்துள்ளார். மாநகராட்சியில் தூய்மை பணிக்கான வாகனங்களை கொடியசைத்து தொடக்கி வைத்த மேயர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 419 பள்ளிகள் மாநகராட்சி வகைப்பாட்டில் இருக்கிறது. தொடர்ந்து மாநகராட்சியில் ஆசிரியர்கள் மூலியமாகவும் மாணவர்களுக்கும் இந்த பாலின சமத்துவத்தை பற்றி சொல்லிக் கொடுத்துருக்கிறோம். கடந்த 2023 நிதிநிலை அறிக்கையில் கூட மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் துவங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலியமாக 6ஆம் 7ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு குட் டச் என்ன பேட் டச் என்னன்றதை சொல்லித்தரோம். ஒரு பெண்ணும் ஆணும் எந்த அளவுக்கு சமமாக பழகணும் அப்படின்ற ஒரு கிளாஸை சிறு பருவத்திலேருந்தே மாணவ செல்வங்களுக்கு சொல்லித்தரோம். இது வரைக்கும் மாநகராட்சி தரப்பில் இந்த மாதிரி புகார்கள் வந்ததில்லை. கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.